உலக வாழ் தமிழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வேல் சித்த தமிழ் மருத்துவ சேனல் சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகக்கூடியது பெண்களுடைய முகம் அழகு வர, முகம் மட்டும் இல்லை, அவங்க என்றும் இளமையோடு இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்க போறோம். இப்போ பெண்களை பொறுத்தவரை அந்த என்னைக்குமே இளமையாக இருக்க 5 விதமான பொருட்களை அவங்க பயன்படுத்தினா போதும். ஒன்று, அவங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த நெல்லிக்காய் ஒரு தினந்தோறும் 2 நெல்லிக்காய் அவங்க சாப்பிடணும். அதுக்கடுத்த பேரத்தம்பழம் தினந்தோறும் 2 சாப்பிடணும், காலையில சாயங்காலம். அண்டிப்பருப்பு காலையில 2, சாயங்காலம் 2. அடுத்து கருப்பு திராட்சை காலையில 2, சாயங்காலம் 2. அப்புறம் பாதாம் காலையில 2, சாயங்காலம் 2. இப்படி தினந்தோறும் அந்த 5 எடுத்துட்டா அந்த நெல்லிக்காய் அவங்களுடைய என்றும் இளமையாக இருக்க பயன்படும். முகம் பளபளப்பா இருக்கும், என்றும் இளமையாக இருக்க பயன்படும் நெல்லிக்காய். இதே மாதிரி அந்த பாதாம் எல்லாமே அந்த உடலுடைய நரம்புகள், தோல், அதனுடைய ஸ்திரத்தன்மையை உருவாக்கும். அந்த கொழுப்பு, தேவையற்ற தீமை தரக்கூடிய கொழுப்பை கரைத்துவிடும். பார்க்கறதுக்கு ஸ்லிம்மா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. இதுக்கு இந்த 5 போதும். இவங்க அதிக நாள் வாழறதுக்கும் இதே போதும். அதிக நாள் வாழனா காலையில சாயங்காலம் சாப்பிடணும். அதோட சேர்ந்து மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி, யோகா இதெல்லாம் செய்யணும். கூட ஒரு 10 நிமிடம் தியானம் பண்ணலாம். நமக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ அவங்கள நினைச்சிட்டு அப்படியே நேரே உட்கார்ந்து அப்படியே தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும்போது கண்ணை மூடி அப்படியே ஒரு நிஷ்டையில உட்கார்ந்துடணும். உட்காரும் போது அந்த பரபிரமம்னு சொல்லுவோம், அந்த நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு வந்துவிடும். இறைவனையே அப்படி நீங்க உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே உட்கார்ந்து அப்படியே மை மறந்து பார்த்தீங்கன்னா, இறைவனையே நீங்கள் நேரே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். எல்லாரும் இறைவனை பார்க்க முடியாது. நீங்க செய்த புண்ணிய பலனுக்கு ஏற்ப நீங்க பார்க்கலாம். கண்டிப்பாக இறைவனை பார்த்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க அப்படி நினைச்சு ஒரே துணிவோடு நான் பார்த்தே ஆவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்தா கண்டிப்பா நீங்க பார்த்துக்கலாம். நீங்க இறைவனையா பார்க்க முடியாது. இறைவனே நேரம் வந்தா கூட தசரா விழால வந்த ஆளுன்னு நினைச்சு நீங்க கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா வெளியே இப்ப நான் தான் அடிச்சிருவாரு, போயா என்னையா நீ சொல்லிட்டு இருக்கா சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுதான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா நம்ப முடியாது. ஏன்னா இது கலிகாலத்துல இருந்துட்டு இருக்கிறோம். இந்த கலிகாலத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். அப்படி இவங்க இளமையோடு இருக்குன்னா இன்னும் நிறைய பொருட்களை அவங்க சாப்பிடலாம். ஒண்ணு கருவேப்பிலை சாப்பிடலாம், அது கண்ணுக்கு நல்லது. அடுத்து நீங்க அந்த ரத்தம் சுத்தமாக பெண்கள் என்ன பண்ணணும்னு சொன்னா, தினந்தோறும் ஒரு செம்பருத்தி பூவை சாப்பிடலாம். செம்பருத்தி பூ அடுக்கு செம்பருத்தி சாப்பிட கூட ஒத்த செம்பருத்தில 5 இதழ்கள் இருக்கும். அந்த இதழ்களை மட்டும் சாப்பிடணும், உடம்பு சுத்தமாயிடும். அடுத்த இன்னும் சில அயன் கண்டது குறைவா இருக்குன்னா மாதுளம் பழத்துல பாதி சாப்பிடலாம். நரம்பு சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருந்தா கோவக்காய், நாட்டு கோவக்காய் சாப்பிடலாம். இதுல கொஞ்சம் ஜீரண சக்தி குறைபாடுகள் இருந்தாச்சுன்னு சொன்னா இந்த நல்ல மிளகும் வால் மிளகும் கொஞ்சம் 5 கிராம், அதுக்கு மேல அதிகமா சேர்க்கலாம். அதே இதுல கொஞ்சம் நடுக்கங்கள் இருக்குன்னா தாண்டிக்காய் சேர்க்கலாம், சேர்த்து அதை கொஞ்சம் சாப்பிடலாம். இதுல கொஞ்சம் எடுக்கணும். எல்லாமே ஒரு 5 கிராம் ஒரு சிட்டிகை அளவுக்கு தான் எடுக்கணும். நம்ம இதுல அளவு ரொம்ப கரெக்டா எடுக்கணும். சாப்பிடக்கூடியதும் உணர்ந்து சாப்பிடணும். நமக்கு உடம்புல சேரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வோடு சாப்பிடணும். ஏனதானு சாப்பிடணும் பிரயோஜனம் கிடையாது. எல்லாமே உணர்ந்து நம்ம உடம்புல சேரணும்னு நினைச்சு சாப்பிட்டா நம்ம உடம்போட சேரும். இல்லைன்னா உடம்போட ஒட்டாது. பழையாட்கள் சொல்லுவாங்க, ஏகப்பட்ட சோறு சாப்பிடறாங்க, எல்லாம் சாப்பிடறாங்க, இவங்க உடம்புல ஒட்டையில. இது உடம்புல ஒட்டணும்னா அதை உணர்ந்து சாப்பிடணும், நினைச்சு சாப்பிடணும். நம்ம உடம்போட சேருது நம்முடைய எண்ணத்தோட சாப்பிட்டாச்சுன்னா எந்த வித பக்க விளைவுகளும் வராது, உடம்புல சேரும். இதுல அதுவும் பெண்கள் நான் சொல்லக்கூடிய இந்த உணவு பழக்கத்தை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா, எளிமையான உணவு பழக்கம், இந்த உணவு பழக்கத்தை கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாளும் வாழலாம். எந்த நோய் இல்லாமல் நீங்கள் என்றும் இளமையுடன் வாழலாம். இப்ப எப்படி இருக்கிறீங்களோ, ஒரு 15 வயசுல எப்படி இருக்கீங்களோ, 20 வயசுல அப்படி இருக்கலாம், 25 வயசுல அப்படி இருக்கலாம், இத்தனை வயசானாலும் சரி நீங்க அதே சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும். உடம்பு கூடாது, வேற ஒண்ணு வைக்காது, கை காலில் சதை தொங்காது. ரொம்ப எளிமையான ஒரு முறை. நீங்க இதை பயன்படுத்தி நீங்க என்றும் இளமையுடன் வாழ வேண்டும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.